நியூஸ் 18 தமிழ்நாடு சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஏப்ரல் 14, 2024 சித்திரை மாதம் 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசிக்கு குரு பகவான் இந்த வருஷத்தோட தொடக்கத்துல ஜென்மஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு. ஆனா அது ஒரு 2 வாரத்துக்கு தான். ஏன்னா மே 1ஆம் தேதியே உங்களுக்கு குரு பகவான் ஜென்மராசியை விட்டு 2ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. சனி பகவான் இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் முழுவதுமே லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு. லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிற சனி பகவான் உங்களுக்கு நல்லதை பண்ணுவாரு. அதுக்கு அடுத்தது வருடகிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது. ராகு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்காரு. கேது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்காரு. ஸோ கேது 6ஆம் வீட்டில் இருக்கிறது நல்லதை பண்ணும், சனி 11ஆம் வீட்டில் இருக்கிறது நல்லதை பண்ணும். இந்த கடந்த ஒரு வருஷம், அது முடிந்து போன ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா குரு ஜென்மத்தில் இருந்ததால சனியோட கொடுக்க வேண்டிய நல்ல பலன்கள்லாம் தடைபட்டு இருக்கும். அதனால இந்த வருஷத்தோட தொடக்கத்தில், அதாவது 2024ஓட தொடக்கத்தில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாசத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இது பண கஷ்டமா இருக்கலாம், அதே மாதிரி தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ஜென்மராசியை விட்டு 2ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. அதனால தேக ஆரோக்கியம் மிகவும் நன்றாக இருக்கும். ஸோ சனி குரு இரண்டுமே நல்ல சாதகமான நிலையில் இருக்கிறதால நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு, அதாவது ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். சில பேருக்கு வேலையே போயிருக்கலாம். ஜென்மகுரு தாக்கம் அதிகமாக இருக்கிற சில ஜாதகாரர்களுக்கு வேலையே போயிருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் புது வேலை மிகவும் சிறப்பாகவே கிடைச்சிடும். அது உங்களுக்கு மே, ஜூன், ஜூலைலே உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் ஆஃபர் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் பண கஷ்டம் நிறைய பட்டிருப்பீங்க. ஜென்மத்தில் அந்த குருவால கடந்த வருஷம் பண கஷ்டம் வந்திருக்கலாம். அந்த பண பிரச்சனைகள்லாம் கம்ப்ளீட்டாகவே தீந்துருன்னு சொல்லிடலாம். ஏன்னா குரு 2ஆம் வீட்டில் இருக்கும்போது 6ஆம் வீடான ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்படின்னா நோய் எதிர்ப்பு, கடன், வியாதி. ஸோ இந்த ப்ராப்ளம்னா உங்களுக்கு இருக்காது. ஸோ கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த பீரியட்ல சுமூகமாக முடிஞ்சிடும். எல்லா கடனையுமே மொத்தமாக கொடுத்து பைசல் பண்ணிடுவீங்க. அதுக்கு அடுத்தது ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் ட்ரேட் பண்ணி மணி லூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி ஃபேஸாக இருக்கும். அடுத்து குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடத்துறதுக்கு இது ஒரு ராஜயோகமான காலகட்டம்னு சொல்லலாம். உங்களுக்கு ரொம்ப நாளாகவே உங்களுக்கு திருமணமாகலேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு யோகமான காலகட்டம். ஜென்மத்தில் குரு இருந்ததுனால சில பேருக்கு பிரேக்கப்பே ஆயிருக்கலாம். ஸோ பிரேக்கப் ஆனவங்களுக்கெல்லாம் அந்த ரீகன்சில் ஆகிறதுக்கு, அதாவது திரும்ப ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படியே இல்லைனாலும் இன்னொரு மேட்சோட உங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அருமையாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு தமிழ் புத்தாண்டோட இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு மிகவும் ஒரு ராஜயோகமான காலகட்டமாக தான் இருக்க போகுது. குறிப்பாக இந்த குரு வக்கரம் பெறக்கூடிய காலகட்டம். அதாவது புரட்டாசி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் இது ஒரு 4 மாத காலகட்டம் குரு வக்கரமாக இருக்கிறதால குருவால் கொடுக்க வேண்டிய நல்ல பலன்கள் அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்காது. அதனால சில தடங்கல்கள் ஏற்படலாம். ஸோ இந்த ஒரு 4 மாத காலகட்டத்துக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு வருஷமே உங்களுக்கு ஒரு ராஜயோகமான காலகட்டமாக இருக்கும். இப்போ ரிஷபராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ரிஷபராசிக்கு இது வரைக்கும் குரு பகவான் 12ஆம் வீட்டில் சஞ்சரித்து வந்தார். சனி பகவான் சாதகமற்று 10ஆம் வீட்டில் இருந்தார். ராகு மிகவும் சாதகமான 11ஆம் வீட்டில் தான் சஞ்சரித்து வந்தார். இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு வருடம் முடிகிற வரைக்குமே ராகு 11ஆம் வீட்டில் தான் இருக்க போகிறாரு. அதுக்கடுத்து கேது 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டோட தொடக்கத்தில், அதாவது ஒரு 2 வாரத்திலேயே குரு உங்களுடைய ஜென்மராசிக்கு வந்துடுறாரு. அதனால இந்த ஒரு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு அவ்வளோ பிரமாதமான ஒரு வருடமாக இருக்காதுன்னு தான் சொல்லணும். எதையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செய்யணும். ஏன்னா குரு ஜென்மத்தில் இருக்கும்போது உங்களுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். ஸோ அதனால உங்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்களோடையும் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வர ஆரம்பிக்கும். அதனால எல்லாரையுமே நீங்கள் ஒரு அனுசரித்து தான் இந்த பீரியடை கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுடைய பிள்ளைங்கள் உங்களுடைய சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க. இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை துணரோட உங்களுக்கு சண்டை ஏற்படலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு கேதுவும் 5ஆம் வீட்டில் இருக்கிறதால, சனியும் சாதகமற்று 10ஆம் வீட்டில் இருக்கிறதால நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் எவ்வளோ தான் வேலை பார்த்தாலும், அதாவது 24 மணி நேரம் வேலை பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ கிடைக்காது. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த ப்ரமோஷனோ இல்லை ஊதிய உயர்வு உங்களுக்கு கிடைக்காம போகலாம். ஸோ அதனால ஏமாற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது.
அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து தேக ஆரோக்கியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து குடும்பத்தில் இருக்கவங்களோடையும் நீங்கள் நிறைய பேசி சமாதானப்படுத்தி தான் இந்த பீரியட் வந்து கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து முக்கியமான இன்னொரு பிரச்சனை என்னென்னா, உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், பண பிரச்சனை வந்து இந்த காலகட்டத்தில் வரும். அது வந்து அதிகமான செலவுகளும் ஏற்படலாம். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா பல லட்சம் பல கோடி கூட லாஸ் ஆகிறதுக்கு அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் இருக்குது. ஏன்னா சனி, குரு மற்றும் ராகு, கேது இந்த 4 கிரகத்தை பார்க்கும்போது ராகுவை தவிர மிச்ச 3 கிரகமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல நிலையில கிடையாது. இந்த தமிழ் புத்தாண்டு வருஷத்துல வந்து உங்களுக்கு நல்ல நிலையில இல்லை. அதனால இந்த தமிழ் புத்தாண்டோட இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் எந்த ஒரு பணமும் போடாமல் இருக்கிறது நல்லது. ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா பல லட்சங்கள் கூட இந்த பீரியட் வந்து லாஸ் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து பணம் வந்து கடனாக கொடுக்கறதையோ வாங்குறதையோ தவிர்த்து கொள்வது நல்லது. நீங்கள் பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகாது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இது வந்து ஒரு சோதனையான காலகட்டம் தான் சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து உங்கள் சுபகாரியங்கள் நடத்தணும்னு பார்த்தீங்கன்னா, குரு ஜென்மத்தில் இருக்கும்போது சுபகாரியங்கள் நடத்த முடியாமல் கஷ்டப்படுவீங்க. இது வந்து அளவுக்கு அதிகமான பணம் வந்து கடன் வாங்க வேண்டி இருக்கலாம். அதனால கடைசி சமயத்தில் வந்து சில சுபகாரியங்கள் வந்து நீங்கள் வந்து நடத்த முடியாமல் கைவிட வேண்டிய சூழலும் ஏற்படலாம். அதனால உங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுத்துக்கிறது நல்லது. உங்களுக்கு வந்து தமிழ் புத்தாண்டில் ஒரு 4 மாதம் வந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குன்னு சொல்லலாம். அது எப்போனா, குரு வந்து வக்ரமடையும். அது வந்து புரட்டாசி 23ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசியில் வக்ரம் அடைஞ்சிடறாரு. இந்த சமயத்தில் நீங்கள் ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு, அதனுடைய இன்டென்சிட்டியை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழி பிறக்கும்னு சொல்லலாம். அது மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அவ்வளவு பிரமாதமான வருடம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகள் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுயஜாதகத்தையும் ஒரு தடவை ஆலோசித்து பார்த்துக்கிறது நல்லது. இப்பொழுது மிதுன ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். உங்க ராசிக்கு குரு பகவான் இது வரைக்கும் லாபஸ்தானத்துல சஞ்சரித்து வந்தாரு. இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்ச உடனே, அதாவது மே மாசம் 1ஆம் தேதி வந்து குரு பகவான் வந்து 11ஆம் வீடை விட்டு 12ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ 12ஆம் வீடுங்கிறது வந்து விரயஸ்தானம். ஸோ அதனால இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து சுப விரயங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்த வருட கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா ராகு மற்றும் கேது. ராகு கேதுவோட நிலை வந்து இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு அவ்வளோ பிரமாதமாக இல்லை. ஏன்னா 4-10 சஞ்சரிக்கும் போது ராகு கேதுவால் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது. அதுக்கடுத்து சனி பகவான் வந்து உங்களுடைய 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. இந்த தமிழ் புத்தாண்டோட ஒரு வருடம் முழுவதுமே சனி வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்க போறாரு. மொத்தம் சனியால் உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும். ராகு கேதுவால் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க முடியாது. குரு வந்து ஒரு மிக்ஸ்டு ரிசல்ட் சொல்லலாம். ஒரு நல்லதும் கெட்டதும் கலந்த பலன்களை தான் கொடுக்கும். ஸோ குரு வந்து 12ஆம் வீட்டில் வந்ததுனால உங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமாக இருக்கும். தேக ஆரோக்கியம் வந்து அந்த அளவுக்கு பாதிக்கப்படாது. ஏன்னா சனி 9ஆம் வீட்டில் இருக்கும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் குடும்பத்தில் இருக்கவங்களுடைய உடல்நிலை வந்து பாதிக்கப்படுறதால உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அதுக்கடுத்து சுபகாரிய செலவுகள் வந்து அதிகமாக ஏற்படும். இது வந்து நீங்கள் வந்து ஒரு திருமணமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பர்த்டே பார்ட்டிஸு, இல்லை வீடு வாங்கி குடியேறது, இது மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து அதிகமான செலவு வந்து பண்ண வேண்டியிருக்கும். இதே மாதிரி வீட்டுக்கு தேவையான காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறதாலேயும் உங்களுக்கு வந்து பணம் வந்து விரயமாகும். அதுக்கடுத்து நீங்கள் வெக்கேஷனும் நிறைய பிளான் பண்ணுவீங்க. அதனாலேயும் உங்களுக்கு வந்து பணம் விரயம் வந்து அதிகமாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆவரேஜாக போயிட்டுருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரோத் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான காலகட்டம், வேலையில் ரொம்ப கஷ்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய நிலைமையும் இருக்காது. ஏன்னா சனி 9ஆம் வீட்டில் இருக்கும்போது வேலையில் வந்து அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்காது. கொஞ்சம் ஈஸியாகவே வேலையை வந்து முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அடுத்து ஃபைனான்ஷியல்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் தான் அதிகமாக இருக்கும். அடுத்து நீங்கள் கேட்கலாம், குரு பகவான் வந்து 12ஆம் வீட்டை சஞ்சரிக்கிறதால செலவாகிட்டே இருந்தால் காசு யார் கொடுப்பா அப்படின்னு. ஸோ காசும் குரு பகவானே கொடுத்துருவார். அது எப்போ கொடுப்பாருன்னா, குரு பகவான் வக்கரம் அடையக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதாவது புரட்டாசி 23ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு 4 மாதம் வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து பணம் வந்து ஏற்கனவே சில பேர் வந்து லூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இந்த 4 மாதத்தில் பண வரத்து வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஜாதகப்படி சனி தசை நடந்துட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து கோச்சார ரீதியாக 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால பணவரத்து வந்து அதிகமாக இருக்கும். ஸோ சனியும் வந்து உங்களுக்கு வந்து பணத்தை வந்து கொடுப்பாரு. அதே மாதிரி குருவும் வக்கரம் அடையக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்துருவாரு. ஸோ சுபகாரியங்கள் நடத்தணும்னா நீங்கள் வந்து பண்ணலாம். செலவு வந்து அதிகமாக இருக்கிறதால நீங்கள் கடன் எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பட்ஜெட் பார்த்துட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வந்து ஒரு மிகவும் ஒரு பிரமாதமான வருடமாக தான் இருக்கும்.
ஆக மொத்தத்தில் மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரவும் செலவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த வருஷம் இருக்க போகுது. நீங்கள் வந்து உங்களுடைய செலவுகளை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறதால இந்த ஒரு தமிழ் புத்தாண்டு முழுவதுமே உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டமாக தான் இருக்க போகுது. இப்பொழுது கடகராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டுல கடகராசிக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. 9ஆம் வீடான பாகிஸ்தானத்துல ராகு பகவான் இருக்காரு. கேது வந்து 3ஆம் வீட்டுல மிகவும் சாதகமான இடத்துல இருக்காரு. கடந்த ஒரு வருஷமா நீங்க அஷ்டம சனியால ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குரு பகவானும் 10ஆம் வீட்டுல மிகவும் சாதகமற்று செஞ்சதால நிறைய ஒரு பண கஷ்டம் உங்களுக்கு வந்திருக்கலாம். அதே மாதிரி சில பேருக்கு வந்து வேலையே போயிருந்திருக்கும், வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல அவமானமும் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி குரு பகவான் வந்து மே 1ஆம் தேதி உங்களுடைய 11ஆம் இடான லாபஸ்தானத்துக்கு வராரு. ஸோ லாபஸ்தானத்தில் இருக்க குரு பகவான் வந்து கேதுவை பார்க்கறதால உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ராஜயோகமான காலகட்டமாக இருக்க போகுது. அது அஷ்டமத்து சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் எல்லாமே வந்து குருவும் கேதுவும் வந்து கம்ப்ளீட்டாக குறைச்சிருவாங்க. அதனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் மே மாசத்துலேருந்தே உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அதாவது தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து 2 வாரத்திலேயே, அதாவது சித்திரை 16 அல்லது 17ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு. அதனால உங்களுக்கு ஏற்பட்ட அந்த பணப்பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் ஏற்கனவே நிறைய கடன் வாங்கியிருக்கலாம், கடன் வாங்கி கடன்லேயே நிறைய கஷ்டப்பட்டுருக்கலாம். அந்த கடனே கொடுத்து பைசல் பண்ணுற அளவுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதால ஒரு நல்ல மாற்றங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும். அதே மாதிரி குடும்பத்தில் உங்களுக்கு வந்து அவமானப்படும் சூழல் ஏற்பட்டிருக்கலாம். அது மெயினாக வந்து உங்களுக்கு வந்து பணம் இல்லைங்கிறதுனால நிறைய பேர் வந்து உங்களுக்கு அவமானப்படுத்தியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே குரு பகவான் வந்து உங்களுடைய 3ஆம் வீட்டையும் 5ஆம் வீடையும் பார்ப்பதால உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து நன்பெரும் மதிப்பும் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லலாம். சுபகாரியங்கள் நடத்துறதுக்கு இந்த ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிரமாதமான காலகட்டம்னு சொல்லலாம். குரு பகவான் வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதால நீங்கள் ரொம்ப வருஷமாக திருமணம் ஆகலைன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த பீரியட்ல வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருமணம் நிச்சயமாகி நடந்துடும். அதே மாதிரி குழந்தை பிறக்கலைன்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த பீரியட்ல வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். வேலையில் வந்து உத்தியோக உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு வந்து கண்டிப்பாக கிடைத்துவிடும்னு சொல்லலாம். ஷேர் மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் பணத்தை விட்டுருக்கலாம். அஷ்டமத்து சனியால் நிறைய பேர் வந்து பணத்தை வந்து பல லட்சம் சில பேர் வந்து கோடிக்கணக்கில் கூட பணம் லாஸ் ஆகிருக்கும். அவங்களுக்கெல்லாம் லாபஸ்தானத்தில் இருக்க குரு வந்து அந்த பணத்தை மீட்டு தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து குரு மற்றும் கேது இரண்டுமே மிகவும் சாதகமான நிலையில் இருக்குது. சனி வந்து 8ல் இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டோட கடைசியில், அதாவது மார்ச் 29, 2025 வந்து 9ஆம் இடான பாகிஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அதனால இந்த தமிழ் புத்தாண்டோட கடைசி மாதமும் உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பான காலகட்டமாக தான் இருக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்கரம் அடையக்கூடிய காலம். அதாவது புரட்டாசி 23 தை மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செய்யணும். குரு வந்து நல்ல பொசிஷனில் தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது நல்ல பலன்கள் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நடந்துடாது. ஏன்னா குரு வக்கரமாக இருக்கிறதால சில தடங்கல்கள் ஏற்படும். இந்த ஒரு 4 மாதத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்க அந்த 12 மாதம் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான வருடமாக கண்டிப்பாக இருக்கும். இப்பொழுது சிம்மராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சிம்மராசிக்கு இது வரைக்கும் குரு பகவான் 9ஆம் வீடான பாகிஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தார். இந்த லாஸ்ட் ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து சனி பகவான் வந்து 7ஆம் வீடான கலத்திரஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தார். கலத்திரஸ்தானத்தில் இருந்தால சிறு உடல் உபாதைகள் வந்து உங்களுக்கு கடந்த ஒரு வருஷம் ஏற்பட்டிருக்கலாம். ராகு கேது வந்து 2, 8 வீடுகளில் இருக்கிறதால உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் கிடைச்சிருக்காது. இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்த உடனேயே, அதாவது சித்திரை மாதம் 16ஆம் தேதி குரு பகவான் வந்து 9ஆம் வீடான பாகிஸ்தானத்தை விட்டு 10ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ 10ஆம் வீட்டில் குரு சஞ்சரிக்கிறதால உங்களுக்கு வந்து சிறு தடங்கல்கள் ஏற்படலாம். 7ஆம் வீட்டில் சனி பகவான் கண்டக சனியால் இருக்கிறதால உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வந்து சற்று பாதிக்கப்படலாம். குருவும் 10ஆம் வீட்டில் இருக்கிறதால மருத்துவ செலவு வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ பணத்தை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சிக்கனமாக தான் செலவு பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து வேலை பார்க்குற இடத்துலையும் உங்களுக்கு வந்து வேலை சுமை வந்து அதிகமாக இருக்கும். ஒர்க்கில் வந்து ப்ரெஷர்னு சொல்லுவோம் இல்லையா, மென்டல் ப்ரெஷர், டென்ஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 10ல் குரு இருக்கும்போது பதவியை பருத்துன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து ப்ரமோஷன் ஏதாவது கிடச்சிருந்ததுன்னா அந்த இடத்துக்கு வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு காலகட்டமாக தான் இது இருக்க போகுது. சனியும் 7ஆம் வீட்டில் இருக்கிறதால உங்களுக்கு வந்து ஆஃபீஸில் வந்து பாலிடிக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்.
ஸோ குடும்பத்தில் இருக்கவங்களோடையும் சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாம். குறிப்பாக வாழ்க்கை துணைவரோட சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ராகு கேதுவோட சஞ்சாரமும் சரியாக இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு வந்து உளவியல் ரீதியான பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து ஒரு இவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரெக்கவரி ஃபேஸில் ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கரம் அடையக்கூடிய காலகட்டம். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது புரட்டாசி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் இது வந்து ஒரு 4 மாத காலகட்டம். இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து சனி பகவானும் கொஞ்ச நாள் வக்கரமாக இருக்க போறாரு. ஸோ அதனால இது வந்து ஒரு விபரீத ராஜயோகமாக உங்களுக்கு வந்து புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது பெரிய பண பிரச்சனை வந்ததுன்னா இந்த சமயத்தில் டக்குன்னு பணம் வந்து செட்டில் ஆகிடுவீங்க. அதே மாதிரி சுபகாரியங்கள் ஏதாவது நடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாதம் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து நல்லா இருக்கும். ஏன்னா அந்த சமயத்தில் குரு வந்து வக்கரமாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து நிறைய நல்ல பலன்கள் கிடைச்சிடும். ஸோ ஆஃபீஸில் இருக்கிறவங்களுடைய ஒர்க் ப்ரெஷரும் வந்து குரு பகவான் வக்கரம் அடையக்கூடிய காலகட்டம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லதும் கெட்டதும் கலந்து கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. குரு பகவான் நேராக செல்லக்கூடிய அந்த முதல் ஒரு காலகட்டம், அதாவது புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து எதையுமே ஒரு தடவை யோசிச்சு தான் செய்யணும். அதுக்கடுத்து தை 21ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய காலமும் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான காலகட்டமாக இல்லை. குரு பகவான் வக்கரமடையக்கூடிய காலகட்டத்தை நீங்கள் வந்து நல்லா பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு வந்து உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். இப்பொழுது கன்னிராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்க லாஸ்ட் ஒரு வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து 8ஆம் வீடான அஸ்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தது தான். அது மட்டும் இல்லாமல் ராகுவும் 7ஆம் வீடான கலத்திரஸ்தானத்திலையும் கேது வந்து ஜென்மஸ்தானத்திலையும் சஞ்சரித்து வந்ததால உளவியல் ரீதியான பிரச்சனைகள் வந்து அளவுக்கு அதிகமாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் சொல்லுவோம் இல்லையா, ஆன்சைட்டி, டிப்ரெஷன், இந்த மாதிரி டென்ஷன், இந்த மாதிரியான ஒரு பலன்கள்லாம் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். பண கஷ்டமும் அதிகமாகவே இருந்திருக்கும். உங்களுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா சனி வந்து 6ஆம் வீட்டில் இருந்ததால ஒரு பிரச்சனைகளுடைய தாக்கம் வந்து தீவிரம் வந்து அதிகமாகாமல் குறைவாகவே இருந்திருக்கும். அது மட்டும்தான் வந்து நடந்திருக்கும். ஆனால் நல்ல பலன்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நடக்காமல் தட்டி போயிட்டே இருந்திருக்கும் கடைசி ஒரு வருஷமாக. இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்த உடனே, அதாவது சித்திரை மாதம் 16ஆம் தேதியிலே உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து 8ஆம் வீடான அஸ்தமஸ்தானத்தை விட்டு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா ஒரு ராஜயோகமான காலகட்டமாக மாறப்போகுது. ஏன்னா குரு வந்து 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்திலையும் சனி வந்து 6ஆம் வீடான ருணரோக சத்திரஸ்தானத்திலையும் சஞ்சரிக்கிற இந்த காலகட்டம் வந்து ஒரு பொன்னான காலகட்டம்னு சொல்லலாம். உங்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்டிருந்த அந்த மன உளைச்சல் சொல்லுவோம் இல்லையா, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், அது எல்லாத்தையும் விட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவீங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கலாம். சில பேருக்கு வந்து பிரேக்கப் கூட இருக்கலாம். அவங்க எல்லாருமே வந்து திருப்பி ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி மேரேஜ் ஆகலைன்னு நிறைய நாள் வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்க, பல வருஷமாகவே மேரேஜ் ஆகலைன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த சமயத்தில் வந்து கல்யாணம் வந்து கண்டிப்பாக ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கலையேன்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடும். தேக ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு வருஷமாக தான் இது இருக்க போகுது. அதுக்கடுத்து குடும்பத்திலையும் நிறைய சுப நிகழ்ச்சிகள் வந்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அப்புறம் வேலையில் வந்து நிறைய கஷ்டப்பட்டுருக்கலாம். நீங்கள் வந்து அதாவது வேலையே இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், இல்லை நல்ல வேலையோ கிடைக்காம கஷ்டப்பட்டுருக்கலாம். ப்ரொமோஷன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் பல வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்துருக்கலாம். அவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆஃபர் வந்து ரொம்ப சீக்கிரமாக கிடைச்சிரும். ஜூன் ஜூலைலேயே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ப்ரொமோஷனும் கிடைச்சிரும். அதே மாதிரி ஒரு ஊதிய உயர்வும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைச்சிரும். பணப்பிரச்சனைகளை விட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவீங்க. எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி, சனி வந்து 6லையும் குரு 9லையும் இருக்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பில் வந்து கடன் பிரச்சனை எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாயிடும். அதுக்கு அடுத்தது வந்து வீடு வாங்கலையேன்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். குரு பகவான் வக்கரமடையக்கூடிய காலகட்டம் வந்து உங்களுக்கு சிறு சிறு தடங்கள் ஏற்படும். அது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய காலம்னு பார்க்க தேவையில்லை. ஏன்னா சனி நல்ல பொசிஷனில் தான் இருக்குது, குருவும் நல்ல கட்டத்தில் தான் இருக்குது. ஆனால் வக்கரமாகுது. அதனால அந்த சமயத்தில் மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு எல்லாத்தையுமே முடிவு பண்ணிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே உங்களுக்கு வந்து ஒரு ராஜயோகமான காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். இப்பொழுது துளாராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.
துலா ராசிக்கு வந்து கடந்த ஒரு வருடமா குரு வந்து சாதகமான 7ஆம் வீடான கலத்திரஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தாரு. அதனால நிறைய ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். சனி வந்து சாதகமற்ற 5ஆம் வீட்டில் இருந்தாரு. சனி 5ஆம் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும், உளவியல் ரீதியான பிரச்சனைகள் வரும். ஆனால் ஃபைனான்ஷியலாக அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து வராது, பணப்பிரச்சனை வந்து வராது சனி 5ல் இருக்கும்போது. ஆனால் மன உளைச்சல் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். ஸோ சனி பகவான் வந்து 5ஆம் வீட்டில் தான் இந்த தமிழ் புத்தாண்டுலேயே இருக்காரு, அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கும். அதனால இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே தான் இருக்க போகுது. ராகு வந்து மிகவும் சாதகமான 6ஆம் வீட்டில் இருக்காரு. ஸோ 6ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதால தேக ஆரோக்கியம் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கேது வந்து 12ஆம் வீட்டில் இருக்கிறதால ஆன்மீகத்தில் வந்து உங்களுக்கு வந்து நாட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து ஒரு தமிழ் புத்தாண்டில் முக்கியமாக மாறக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். குரு வந்து மே மாதம் 1ஆம் தேதி 7ஆம் வீடான கலத்திரஸ்தானத்தை விட்டு 8ஆம் வீடான அஸ்தமஸ்தானத்துக்கு போயிடுறாரு. குரு 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும். சனியும் 5ஆம் வீட்டில் இருக்கிறதால உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையரோடையும் மற்றும் பிள்ளைகளோடையும் சில கருத்து வேறுபாடுகள், சண்டைகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சுயஜாதகம் வந்து வலுவற்று இருந்தால் இந்த சமயத்தில் வந்து தற்காலிகமாக பிரியக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படலாம். அதுக்கடுத்து பணப்பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இந்த சமயத்தில் தலை தூக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக வந்து நீங்கள் யார்ட்டையாவது பணம் வந்து கடனாக கொடுத்து அது திரும்பி வராமல் போகலாம், அது ஏமாற்றம் அடையக்கூடிய சூழல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிங்கன்னா கடுமையான பண நஷ்டம் வந்து ஏற்படும். அதனால ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் அப்படிங்கிறத வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் மறந்துடுறது நல்லது. ஏன்னா இந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்பெக்குலேஷன் அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட்டாகவே டேமேஜ் பண்ணிட்டோம். அதே மாதிரி குருவும் 8ல் போகிறதால உங்களுக்கு வந்து பண விரயம் வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துலையும் உங்களுக்கு வந்து அவமானப்படும் சூழல் ஏற்படலாம். அதனால நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வந்து இருக்கிறவங்கள அனுசரிச்சுட்டு போகிறது தான் நல்லது. இல்லைன்னா நீங்கள் வந்து வேலையை இழந்து வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய சூழலும் ஏற்படலாம். ஸோ இது வந்து இந்த தமிழ் புத்தாண்டு இந்த ஒரு வருட காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு சோதனையான காலகட்டமாக தான் இருக்க போகுது. ஸோ இதை வந்து ஒரு கேது வந்து 12ஆம் வீட்டில் இருக்கிறதால ஆன்மீக பலத்தை வளர்த்து கொண்டு தான் இந்த பீரியட் வந்து நீங்கள் வந்து கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் இல்லைன்னா ஒரு ரெக்கவரி பீரியட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மாத காலகட்டம், அதாவது புரட்டாசி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் வந்து 8ஆம் வீட்டில் வக்கரம் அடைகிறார். ஸோ வக்கரம் வந்து 8ஆம் வீட்டில் அடைகிறதால உங்களுக்கு வந்து பண வரத்து வந்து இந்த சமயத்தில் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே நிறைய கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த 4 மாதத்தில் வந்து பணத்தை வந்து திருப்பி கொடுக்கறதுக்கான வழிமுறை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் குரு பகவான் வக்கரம் அடையக்கூடிய காலகட்டத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அந்த பீரியட்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். ஆன்மீக பலத்தை வளர்த்துக் கொள்வதால இந்த ஒரு வருஷத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு சுலபமாக கடந்து செல்வதற்கு வழிவகுக்கும். இப்பொழுது விருச்சிக ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு சனி பகவான் கடந்த ஒரு வருஷமா 4ஆம் வீட்டில் சஞ்சரித்து வந்தார். இது வந்து அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனால நீங்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கலாம். குறிப்பாக வந்து தேக ஆரோக்கியம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும். இதுக்கு அடுத்தது குரு பகவான் வந்து 6ஆம் வீடான ருணரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தார். இதுவும் வந்து உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு, கடன் வியாதியை குடிக்கக்கூடிய இடம். அதனால உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கும். அதே மாதிரி கடன் பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து அதிகமாக இருந்திருக்கும். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்திருக்கும். ஆஃபீஸ் பாலிடிக்ஸாலையும் உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமலையும், அதே மாதிரி மேலதிகாரியோட ஒத்துழைப்பு இல்லாமலையும் நீங்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஸோ இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 6 மாதமாகவே வந்து ஒரு சோதனையான காலகட்டம்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த புத்தாண்டு ஆரம்பித்த உடனே குரு வந்து 6ஆம் வீடை விட்டு 7ஆம் வீடான கலத்திரஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அது மே மாதம் 1ஆம் தேதியே. மே மாதம் 1ஆம் தேதி கலத்திரஸ்தானத்துக்கு வந்த குரு வந்து 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்க கேது வந்து பார்க்குறாரு. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ராஜயோகமான அமைப்புன்னு சொல்லலாம். அர்த்தாஷ்டம சனியால் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து படிப்படியாக இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்த உடனே உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். எவ்வளோதான் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு சர்ஜரி பண்ணணுங்கிற நிலைமைக்கு நீங்கள் இருந்தால் கூட அது எல்லாத்தையும் விட்டு வெளியில் வரக்கூடிய அளவுக்கு இந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். மருத்துவ செலவுகள் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பித்திடும். வேலை பார்க்குற இடத்துல வேலை சுமை கண்டிப்பாக குறைஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆஃபர் வந்து உங்களுக்கு ஜூலை இல்லை ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக கிடச்சிரும். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த ஒரு வருஷத்தில் வந்து
ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமும் உங்களுக்கு நிறைய இருந்திருக்கும். ஸோ பணப்பிரச்சனைகளை விட்டு வெளியில் வர அளவுக்கு பண வரத்து வந்து குரு 7ல் இருக்கிறதால உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். ஸோ வாங்கின கடன் எல்லாத்தையும் திருப்பி பைசல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருஷமாக தான் இது இருக்குது. அதுக்கடுத்து நீங்கள் புதுசாக வீடு வாங்கி குடியேறணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கு அது வந்து ஒரு பிரமாதமான காலகட்டம். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு குடும்பத்திலையும் சுபகாரியங்கள் நடத்துறதுக்கு இந்த ஒரு வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். குழந்தை இல்லையேன்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடும். மேரேஜ் ஆகலைன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மேரேஜ் ஆகிடும். ஸோ மொத்தத்தில் நிறைய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக தான் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி பணத்தை ஏற்கனவே லூஸ் பண்ணவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு ரெக்கவரி ஃபேஸ்ன்னு சொல்லலாம். பணம் வந்து ஒரு நல்ல அளவுக்கு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வருஷமாக தான் இது வருஷம் இருக்குது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய பீரியட் எதுன்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 21ஆம் தேதி வரைக்கும். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வக்கரம் அடைகிறதால அந்த அளவுக்கு சிறப்பான நல்ல பலன்களும் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது. இந்த சமயத்தில் மட்டும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பண்ணிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு வருஷம் இந்த ஒரு வருஷம் முழுவதுமே உங்களுக்கு வந்து ஒரு ராஜயோகமான காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். இப்பொழுது தனுசு ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தனுசு ராசிக்கு வந்து சனி பகவான் 3ஆம் வீடான சாதகமான நிலையில் சஞ்சரிக்கிறாரு. இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு வருஷம் முழுவதுமே வந்து சனி பகவான் மிகவும் சாதகமான நிலையில் தான் இருக்காரு. ராகு கேது வந்து 4, 10ஆம் வீட்டில் இருக்கிறதால அந்த அளவுக்கு சிறப்பான நல்ல பலன்களை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது. இந்த புத்தாண்டு ஆரம்பித்த 2 வாரத்திலேயே, அதாவது மே மாதம் 1ஆம் தேதியே உங்களுக்கு குரு பகவான் வந்து 5ஆம் வீடை விட்டு 6ஆம் வீடான ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு போயிடுறாரு. ஸோ குரு வந்து 6ஆம் வீட்டுக்கு போகிறது வந்து அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்காது. இருந்தாலும் சனி பகவான் வந்து 3ஆம் வீட்டில் இருக்கிறது வந்து உங்களுக்கு ராஜயோக பலன்களை கண்டிப்பாக கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ அதனால குரு வந்து 6ஆம் வீட்டுக்கு வரதால நிறைய பிரச்சனை வந்துடுமோ அப்படின்றத வந்து நீங்கள் குறிப்பாக பயப்பட தேவையில்லை. குரு 6ல் இருந்தாலுமே சனியால் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ வேலையில் நீங்கள் வந்து ஒரு 3-4 வருஷமாக ப்ரமோஷன் வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் வந்து கிட்டத்தட்ட இந்த நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரமோஷன் வந்துடும். குறிப்பாக குரு பகவான் வக்கரம் அடையக்கூடிய காலகட்டம், அதாவது புரட்டாசி 23லேருந்து தை மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ராஜயோகமான காலகட்டம்னு சொல்லலாம். ஸோ அந்த பீரியடில் வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த ப்ரமோஷன் வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு ஒரு பணம் வந்து நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு பீரியட்லேயும், அதாவது குரு பகவான் வக்கரமாடக்கூடிய பீரியட்லேயும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி சனி பகவான் வந்து ஃபார்வேர்டில் மூவ் ஆகிற டைம், அதாவது மே, ஜூன் இந்த 2 மாதமும் உங்களுக்கு வந்து பண வரத்து வந்து சனியால் உங்களுக்கு வந்து அதிகமாக தான் இருக்க போகுது. அதனால் பண பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தனுசு ராசிக்கு வந்து கண்டிப்பாக இருக்காது. இந்த புத்தாண்டில் வந்து கண்டிப்பாக இருக்காது. எவ்வளோ பணம் கடனாக வச்சுருந்தாலுமே அது எல்லாத்தையுமே பைசல் பண்ணுற அளவுக்கு பணம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். சுபகாரியங்கள் ஏதாவது நடத்தணும்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடந்துடும். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 12 மாதத்தில் இந்த கிட்டத்தட்ட எல்லா மாதமே உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்குது. ஒன்று சனியோட சப்போர்ட் இருக்குது, அப்படி இல்லைன்னா குருவோட சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து சுபகாரியங்கள் வந்து இந்த பீரியட் வந்து சுமூகமாக நடத்திட முடியும். ரொம்ப வருஷமாக மேரேஜ் ஆகலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த வருஷத்தில் வந்து மேரேஜ் ஆகிடும். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடச்சிரும். ஃபாரின் கண்ட்ரி போகணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த பீரியடில் வந்து கண்டிப்பாக நடந்துடும். ஸோ குறிப்பாக வந்து ஒரு வேற்று தேசத்துக்கு, அதாவது ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மாதிரி இடத்துக்கு வந்து பர்மனெண்ட் இமிக்ரேஷனில் மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து தனுசு ராசிக்கு கண்டிப்பாக இருக்குது. ஷேர் ட்ரேடிங்கும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து புது வீடு வாங்கி குடியேறதுக்கு வந்து இது வந்து ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் இது வந்து ஒரு நல்ல பீரியட்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் தனுசு ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வந்து ஒரு ராஜயோகமான காலகட்டமாக தான் இருக்கும். குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருந்தாலும் சனி பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறதால ராஜயோக பலன்கள் கண்டிப்பாக இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இப்பொழுது மகர ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மகர ராசிக்கு கடந்த ஒரு 6 வருட காலகட்டமாகவே குரு பகவான் வந்து சாதகமற்ற நிலையில் இருக்கார். ஏன்னா குரு வந்து கண்ணியில் இருந்தப்போ உங்கள் ஜென்ம ராசியை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து குரு பகவான் வந்து மேஷ ராசியில் இருக்கார். இந்த சமயத்தில் வந்து ஒரு 6 வருஷமாக குரு பகவானுடைய பார்வை வந்து உங்கள் ராசியின் மீது படுவதற்கான வாய்ப்பே இல்லை. இதுக்கடுத்து உங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 வருஷம் பெண்டிங் இருக்கு. ராகு வந்து சாதகமான 3ஆம் வீட்டில் இருக்காரு. ஆனால் கேது வந்து 9ஆம் வீட்டில் இருக்கிறது ஓரளவுக்கு தான் நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து மே 1ஆம் தேதியே
5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. ஸோ குரு பகவானோட பார்வை வந்து உங்கள் ராசியின் மீது 7 வருஷத்துக்கு அப்புறம் விழுகிறதால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்கள், ராஜயோக பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ராகு 3ஆம் வீட்டில் இருக்கிறதும், சனி 2ஆம் வீட்டில் இருக்கிறதும், குரு பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறதும் உங்கள் பல வருஷமாக நீங்கள் பட்டிருந்த கஷ்டத்துலேருந்து வெளில வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய கிடைக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து வேலையே இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஒரு 3 வருஷமாக வேலை இல்லை, 4 வருஷமாக வேலை இல்லை ஒரு ப்ரொமோஷனே கிடைக்கல, 6 வருஷமாக ப்ரொமோஷன் கிடைக்கலன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இது மாதிரி பல வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை வந்து ஈஸியாக தீர்ந்துடும். ஸோ ப்ரொமோஷன் கிடைச்சிரும், இல்லைன்னா பெரிய கம்பெனியில் ஒரு நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு சேலரியில் கிடைச்சிரும், நல்ல ஒரு ஜாப் டைட்டிலும் கிடைக்கும். அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரி போகணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த பீரியடில் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபாரின் கண்ட்ரி போயிடுவீங்க. ரொம்ப வருஷமாக க்ரீன் கார்டு கிடைக்கலையே, இல்லை சிட்டிசன்ஷிப் கிடைக்கலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்குரிய பாக்கியமும் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் குடும்பத்திலேயும் உங்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து குரு பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரி செஞ்சு குடும்பத்தில் வந்து சந்தோஷமும் குதூகலமும் நிறையக்கூடிய வருஷமாக கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இருக்கும். அதுக்கடுத்து சுபகாரியங்கள் ஏதாவது நடத்தணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் பல வருஷமாகவே நினச்சிட்டு இருந்திருக்கலாம். அதெல்லாமே வந்து அந்த மாதிரி கனவுகள்லாம் நனவாகக்கூடிய ஒரு வருஷமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்லேயே நீங்கள் வந்து பணம் வந்து நிறைய லூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். 7.5 சனியோட தாக்கமும் உங்களுக்கு வந்து பணத்தில் நிறைய நஷ்டத்தை கொடுத்துருக்கும். அடுத்து ஜென்மகுரு, 3ஆம் இடத்து குரு, 4ஆம் இடத்து குருன்னு வரிசையாக ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் வந்து பணத்தை வந்து லூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். அது எல்லாத்தையுமே சரி செய்கிற அளவுக்கு, எல்லா பணமும் திரும்பி வரக்கூடிய அளவுக்கு ஒரு ராஜயோகமான காலகட்டமாக தான் இருக்குது. நீங்கள் புதுசாக ஒரு வீடு வாங்கி குடியேறணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து இந்த தமிழ் புத்தாண்டு இந்த ஒரு வருஷத்தில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடந்துடும். மேரேஜ் ஆகலையே, ஒரு 4 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், 6 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் மேரேஜ் வந்து இந்த பீரியடில் வந்து கண்டிப்பாக நடந்துடும். குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த பீரியடில் வந்து குழந்தை பாக்கியம் கிடச்சிடும். ஸோ குரு பகவான் வக்கரம் அடையக்கூடிய காலகட்டத்திலேயே உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்புகள் இருக்காது. மொத்தத்தில் இந்த மகர ராசிக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்க இந்த 12 மாதமுமே ஒரு ராஜயோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். முதல் 2 வாரம், அதாவது மே 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ராஜயோக காலகட்டம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஒரு 11 மாதமே உங்களுக்கு வந்து ஒரு பிரமாதமான ராஜயோகமான காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். இப்பொழுது கும்பராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கும்பராசிக்கு இந்த ஒரு தமிழ் புத்தாண்டு வருஷத்தில் வந்து சனி பகவான் வந்து ஜென்ம ராசியில் தான் சஞ்சரிக்கிறாரு. இது வந்து ஜென்ம சனி அப்படின்னு சொல்கிறோம். இந்த தமிழ் புத்தாண்டோட முடிவில், அதாவது மார்ச் 29, 2025 வந்து சனி பகவான் வந்து ஜென்ம ராசியை விட்டு 2ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ ராகு வந்து 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதும், கேது வந்து 8ஆம் வீட்டில் இருக்கிறதும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்காது. அதுக்கு அடுத்து முக்கியமான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். குரு பகவான் வந்து சாதகமற்ற 3ஆம் வீட்டில் சஞ்சரித்து வர்றாரு, அது இந்த தமிழ் புத்தாண்டோட தொடக்கத்தில். அதனால கடந்த ஒரு 6 மாதமாக நீங்கள் வந்து கடுமையான ஒரு சோதனையான காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. பண கஷ்டமும் உங்களுக்கு இருக்கும், மன கஷ்டமும் இருக்கும், உடல் உபாதைகளும் இருக்கும், அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்களோட பிரச்சனைகளும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு சிக்கலான சமயத்தில் தான் உங்களுக்கு வந்து தமிழ் புத்தாண்டு வந்து ஆரம்பிக்குது. குரு பகவான் வந்து 3ஆம் வீடை விட்டு 4ஆம் வீட்டுக்கு மே 1ஆம் தேதி வந்துடுறாரு. அதாவது சித்திரை மாதம் 16ஆம் தேதி கிட்ட வந்து குரு பகவான் வந்து 4ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ 4ஆம் வீடு வந்து சிறப்பான இடமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பான இடம் இல்லை. ஆனால் குரு பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறத கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டில் இருக்க குரு வந்து கண்டிப்பாக நிறைய நல்ல பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்கும். குறிப்பாக வந்து அந்த பணப்பிரச்சனை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். குரு வந்து 3ஆம் வீட்டில் இருக்கும்போது லோன் கூட உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காது. கடன் வாங்கணும்னு நீங்கள் வந்து நினச்சா கூட கடன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ குரு 4ல் இருக்கும்போது கடன் வாங்குவதற்கான கடன் யாட்டாவது கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் கிடைச்சிடும். அதனால நீங்கள் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கவரி ஃபேஸில் ஒரு ரிலீஃபாக கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸாக தான் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு சனி வந்து ஜென்மத்தில் இருக்கிறதால வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற அந்த ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் வந்து இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. குரு 4ல் இருக்கிறதால இனிமேல் வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து குறைஞ்சிரும். ஸோ அலுவலகத்தில் இருக்கவங்களோட கொஞ்சமாவது உங்களுக்கு வந்து ஒத்து போக ஆரம்பிக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து அவங்களோட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லாவே இந்த லாஸ்ட் ஒரு 6 மாதத்தில் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. அதனால இந்த லாஸ்ட் ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சோதனையான காலகட்டம் அப்படின்னு சொன்னால், அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷம், அதாவது இந்த ஒரு புத்தாண்டு வருஷம் வந்து உங்களுக்கு வந்து
ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அது ரிலேட்டிவாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தை பார்க்கும்போது அடுத்து வரக்கூடிய ஒரு 12 மாதம் வந்து கொஞ்சம் பெட்டராக தான் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் தான். ஸோ அந்த ஒரு ரெக்கவரியாக தான் நீங்கள் இந்த வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த சமயத்தில் வந்து நீங்கள் மறுபடியும் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி பணம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பணம் வந்து லாஸ் ஆக தான் போகுது. ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கும்போது ஸ்பெகுலேஷனில் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான், ஆல்மோஸ்ட் இல்லைன்னே சொல்லலாம். ஸோ ஜாதகம் நல்லா இருந்தால் கூட வந்து உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த வருஷம் பணம் போயிடும். ஆனால் இருக்கிறத அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து லைஃப் வந்து ஒரு ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக ஓட்டக்கூடிய அளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த ஒரு தமிழ் புத்தாண்டு வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு ராஜயோகமான காலகட்டமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்காது. ஓரளவுக்கு இருக்கிறத அப்படியே வச்சுட்டு ஓட்டக்கூடிய ஒரு சுமாரான வருஷமாக தான் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து இருக்கும். இப்பொழுது மீன ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 சனியோட தொடக்கத்தில் தான் ஆரம்பிக்குது. ஏன்னா சனி பகவான் வந்து 12ஆம் வீட்டில் இருக்கார், 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 7.5 சனி உங்களுக்கு வந்து போயிட்டு தான் இருக்குது. தமிழ் புத்தாண்டோட கடைசியில் வந்து சனி பகவான் வந்து ஜென்ம ராசிக்கு வந்து ஜென்ம சனியாக வந்துடும். அதுக்கடுத்து ராகு கேதுவோட நிலையும் அந்த அளவுக்கு பிரமாதமாக இல்லை. ஏன்னா ராகு வந்து ஜென்மத்தில் இருக்கிறதால உடல் உபாதைகள் வந்து ஏற்படலாம். அதுக்கடுத்து கேது வந்து 7ஆம் வீட்டில் இருக்கிறதால வாழ்க்கை துணையோட பிரச்சனைகள் ஏற்படலாம். கிட்டத்தட்ட ஒரு எல்லா இடத்துலையுமே பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி வந்துடலாம். ஸோ தேக ஆரோக்கியம் வந்து ராகுவால் பாதிக்கப்படும். கேது வந்து 7ஆம் வீட்டில் இருக்கிறதால குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம். 7.5 சனி போயிட்டு இருக்கிறதால கிட்டத்தட்ட எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே, அதாவது தேக ஆரோக்கியம், அப்புறம் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, பண பிரச்சனை, எல்லா பிரச்சனையுமே வந்துட்டு இருக்கும். இதோட குருவும் 3ஆம் வீட்டில் இருக்கிறதால பண பிரச்சனைகளோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். குறிப்பாக கடன் பிரச்சனை வந்து இந்த ஒரு அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்துல வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து குறிப்பாக கடன் வந்து யார்ட்டையும் கொடுக்கறதையும் வாங்குறதையோ ரெண்டையுமே வந்து தவிர்க்கிறது நல்லது. ஸோ இந்த சமயத்தில் வந்து புதுசாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா இப்போ சனியும் சரியில்லை, குருவும் சரியில்லை. ஸோ இந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து ஸ்பெகுலேஷனில் நீங்கள் காசு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வராது, கண்டிப்பாக லாஸ் தான் வரப்போகுது. ஸோ அதனால் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து மறந்துடுறது நல்லது. வேலை பார்க்குற இடத்துல வேலையில் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், டென்ஷன் அதிகமாக இருக்கும், ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸும் இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு க்ரோத், அதாவது அடுத்து ப்ரமோஷன் வேணும், இல்லை ஒரு நல்ல ஒரு சேலரி ஜம்ப் வேணும்னு அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்கிறத அப்படியே தக்க வச்சுட்டு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிங்கனாலே ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து குறைச்சிக்கிறது வந்து நல்லது. சுபகாரியங்கள் ஏதாவது நடத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து இந்த வருஷம் வந்து அவ்வளோ ஒரு பிரமாதமான வருஷம் இல்லை. ஸோ கடைசி சமயத்தில் கூட அது நடக்க முடியாமல் இல்லை நடத்த வைக்க முடியாமல் போடலாம். ஸோ மேரேஜ் பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு தான். ஏன்னா குரு பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கும்போது குறிப்பாக ரிலேஷன்ஷிப் வந்து அஃபெக்ட் ஆகிடும். கேதுவும் 7ஆம் வீட்டில் இருக்கிறதால ரிலேஷன்ஷிப் வந்து அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்காது. ஸோ ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கூட பிரேக்கப் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எதையுமே வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து கவனமாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இது இருக்குது. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரெக்கவரி ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கரம் அடையக்கூடிய காலகட்டம். அதாவது புரட்டாசி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு 4 மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இந்த ஒரு சமயத்தில் அளவுக்கு மீறி நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க, பணப்பிரச்சனை ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து பணம் வந்து சேரும். ஸோ இந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து சுயஜாதகம் நல்ல சப்போர்ட்டிவாக இருந்ததுன்னா இந்த சமயத்தில் மட்டும் நீங்கள் வந்து சுபகாரியங்கள் நடத்தலாம். ஆக மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு மீனராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கரம் அடையக்கூடிய 4 மாதம், அதாவது புரட்டாசி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் சிறப்பாக இருக்கும். அது தவிர்த்து இருக்கக்கூடிய மீதம் இருக்கிற ஒரு 8 மாதம் வந்து ஒரு சோதனையான காலகட்டமாக தான் இருக்க போது. இந்த சமயத்தில் எதையுமே ஒரு தடவைக்கு யோசிச்சு செய்கிறது நல்லது. ஆன்மீக பலத்தை வளர்த்துக் கொள்வதாலையும் உங்களுடைய எதிர்பார்ப்பை குறைத்து கொள்வதாலையும் இந்த ஒரு வருஷத்தை வந்து நீங்கள் வந்து சுமூகமாக கடந்து விட முடியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.